ஹாப்பி ஈவினிங் எவ்ரிவான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். எஸ், வெல்கம் டு சூப்பர் 70 சீரீஸ் டே 30. எஸ், வெற்றிகரமா 30வது நாள் நம்ம வந்து அடைஞ்சிருக்கோம். இது முழுக்க முழுக்க உங்களோட எனர்ஜி அண்ட் கன்சிஸ்டன்சி, இதனால மட்டுமே நம்ம சூப்பர் 30 வந்து சூப்பரா அடைஞ்சிருக்கோம். ஐ மீன் சூப்பர் 70 30வது நாள். தேங்க்யூ சோ மச். இதே மாதிரி உங்க எனர்ஜி அண்ட் கன்சிஸ்டன்சி தொடர்ந்து கொடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறோம். Today, நம்மளோட ஸ்பெஷல் ட்ரெய்னர் மிஸ்டர் காஜா இம்ரான், educator, trainer and life skill coach, ஒரு மல்டி டேலண்டடான ப்ரொஃபஷனல் வித் ரிச் எக்ஸ்பர்டைஸ் இன் எஜுகேஷன், பிஹேவியர் தெரப்பி, NLP அண்ட் லைஃப் ஸ்கில் கோச்சிங். இவங்களோட அறிவையும் அனுபவத்தையும் நமக்கு ரொம்பவே தரதுக்காக. So let's all get ready to learn, engage. So please welcome with a big round of virtual applause Mr. Kaja Imran to this beautiful platform. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாப்பி ஈவினிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்க வாய்ஸ் கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. சவுண்ட் வால்யூம். இப்போ ஓகேவா? எஸ், சூப்பர். இப்போ ஓகேவா வாய்ஸ்? எஸ், சூப்பரா கேக்குது. ஹாப்பி ஈவினிங் எல்லாருக்கும். என் வாய்ஸ் கேக்குதா? கேக்குதுன்னா எஸ் அப்படின்னு கொஞ்சம் கிளியர். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் நம்ம சாருக்கு கண்டிப்பா வந்து ஒரு பெரிய பாராட்டுகள் தரணும். ஏன்னா வந்து சார் அவர் கூடவே வந்து நம்மளையும் சேர்த்து க்ரோ பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஆன்லைன்ல எப்படி வந்து நம்ம வந்து ட்ரெயின் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள வச்சே ஒரு சூப்பர் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காரு. ஸோ சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் அதுல என்ன செலக்ட் பண்ணதுக்கு இன்னும் ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா ஒரு ட்ரெயினரும் சும்மா ட்ரெயினை கழிக்கிறீங்க. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஃபார் அவர் கோஆர்டினேட்டர் ஹிதர் நஸ்ரீன், அப்புறமா வந்து பேக் அண்ட் டீம் ஜான் சார், அப்புறமா வந்து நந்தினி மேம், எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி. ஸோ இன்னைக்கு என்னோட டாபிக் பார்த்தீங்கன்னா க்ரோ டுகெதர், எ பேரண்டிங் ஒர்க் ஷாப். ஆக்சுவலா வந்து நம்ம வந்து பசங்க கூட சேர்ந்து நம்மளும் க்ரோ ஆகணும். ஏன்னா பசங்க க்ரோ ஆகுறாங்கன்னா நம்மளும் க்ரோ ஆகணும் இல்லையா? ஸோ அதனாலதான். சரி, பேரண்டிங்னா என்ன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டைப் பண்ண முடியுமா எல்லாரும்? உங்க இதுல வந்து பேரண்டிங்னா என்ன? ஒரு ஒன் வேர்ட். ரெஸ்பான்சிபிலிட்டி, அவ்வளவுதானா? கைண்டா? ஓகே, கைண்ட், நர்ச்சரிங், கேர். ஓகே, சூப்பர். பேரண்டிங் என்னன்னு புரியலையா அப்போனா? கேரிங், ஆர்ட், ஓகே, rearing, build relationship among children, okay, caring, care, understanding, upbringing, fine. சரி, ஓகே, தேங்க் யூ ஆல். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு இன்ட்ரடக்ஷன் என்ன அப்படின்னு சொன்னா, நான் யாரு மேம் சொன்னாங்க இல்லையா? ஸோ என்னோட ப்ரொஃபைல் இது சிம்பிளான ஒரு சின்ன ப்ரொஃபைல். ஸோ ஐ எம் ஃபவுண்டர் ஃபார் கேர் சொல்யூஷன்ஸ் அண்ட் கேர் அகாடமி. நம்ம வந்து ஓப்பன் ஸ்கூலிங் நடத்திட்டு இருக்கோம் ஸ்பெஷல் நீட்ஸ்க்காக. அப்புறமா வந்து பிரிட்ஜிங் பண்ணிட்டு இருக்கோம் அகாடமிக்ஸ். அது இல்லாம நிறைய ஸ்கூல்ஸ்க்கு, நர்சரி, பிரைமரி, அப்புறமா வந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ்க்கு லீகல் அட்வைசரி கொடுத்துட்டு இருக்கோம், ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். அப்புறமா டிஎஃப்ஹெச் அண்ட் கிராண்ட் மாஸ்டர், அதுக்கப்புறம் வந்து அந்த வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ், இது எல்லாமே வந்து நம்ம கூட பண்ணதுதான். ஸோ வாட் இஸ் த கோர் பிரின்சிபல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கிளியர் ரூல்ஸ் அண்ட் கான்சிக்வன்சஸ் இருக்கணும். டிசிப்ளின் வித் அண்டர்ஸ்டாண்டிங். அதாவது குழந்தைங்க நம்மளை பார்த்து பயப்படக்கூடாது, மரியாதை கொடுக்கும். ஸோ நிறைய குழந்தைங்க ஒண்ணு நம்மள வந்து மரியாதையே கொடுக்க மாட்டாங்க. ஆனா ஸ்லைட் இஸ் ஸ்டில் மாறலையா? ஸ்லைட் மாறலையா? ஓகே. ஒண்ணு டிசிப்ளின் கொடுக்க மாட்டாங்க, இல்லைன்னா ரொம்ப டிசிப்ளினா ஒரு பயத்தோட இருப்பாங்க. மாறி இருக்கா? எஸ், கோர் பிரின்சிபல். ஆமா ஆமா, ஃபைன். அப்புறம் வந்து ஆக்டிவ் லிசனிங். நம்ம பசங்களை வந்து கேட்கணும், அவங்களோட கன்செப்ஷன்ஸ், அவங்க ஷூஸ்ல இருந்து நம்ம வந்து அவங்கள பார்க்கணும். ஓகேங்களா? ஆக்சுவலா வந்து நீங்க எல்லாரும் வந்து
என்ன சொல்றது, பேரண்டிங்ல வந்து நிறைய விஷயங்கள் தெரியும் உங்களுக்கு. ஸோ வந்து நான் ரொம்ப டீப்பா போல மேலோட்டமா போயிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஒரு சின்ன ஒரு கதை சொல்றேன், அதை புரிஞ்சுக்கலாம். ஒரு ஸ்டோரி வச்சுக்கலாம். ஓகேங்களா? என்னன்னா, ஒரு பையன் இருக்கான், 9 வயசு பையன் இருக்கான். அவன் வந்து அவங்க அப்பாக்கு ஓடி வந்து சொல்றான், ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா, பக்கத்து வீட்டு பையன், அவன் வந்து அவரோட பெரிய பையன், ஒரு 12 வயசு பையன் வச்சுக்கோங்களேன். அவன் வந்து, நான் ஐஸ்கிரீம் அங்க போயிருந்தேன், அந்த கடையில இருந்து எனக்கு என்னோட காசு வந்து 10 ரூபாய் வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட சொல்றாரு. ஸோ அவங்க அப்பா என்ன கேக்குறாருன்னா, நீங்க என்ன பண்ண விரும்புறீங்க, நீங்க என்ன பண்ண விரும்புறீங்க அப்படின்னு கேக்குறாரு. ஓகேங்களா? சோ நீங்க என்ன பண்ண விரும்புறீங்கன்னு கேட்கும்போது, அந்த பையன் என்ன சொல்றான்னா, நான் வந்து அந்த பையன்கிட்ட நானே போய் பேசணும். சரி போய் பேசு. இல்ல நீங்க என் கூட நிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? சரி ஓகே, நான் அப்போ கூட வந்து நிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். அந்த பையன் அந்த ஐஸ்கிரீம் வாங்க போனது வந்து அவரோட பிக்கி பேங்க்ல இருந்து எடுத்திருக்காரு. அவங்க அப்பா வந்து கிளியரா ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காரு. பிக்கி பேங்க்ல இருந்து கேட்காம காசு எடுக்க கூடாது. அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் வீக் வந்து அவங்க பாட்டி வீட்டுக்கு போகும்போது ஸ்வீட் வந்து கேட்காம எடுத்ததுனால அவருக்கு பனிஷ்மெண்ட்ல இருக்காரு. 1 வீக் வந்து அவர் வந்து ஸ்வீட்டே சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த குழந்தை இது பேசும்போது அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, சரி ஓகே அப்படின்னு சொல்லி போறாரு. அந்த பையன் கூட போறாரு. சோ அந்த பையன் வந்து அந்த பெரிய பையன்கிட்ட வந்து என்னோட காசு நீ வாங்கிட்டல, என் காசு எனக்கு திருப்பி கொடு அப்படின்னு கேட்கிறாரு. அது வந்து அந்த பையன் நைபரோட பையனோட அப்பா கேட்டுட்டு, நீ வந்து பண்ணது வந்து தப்பு. சோ வந்து உனக்கு பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, நீ 10 ரூபாய் வாங்கின இடத்துல அவனுக்கு வந்து 20 ரூபாய் கொடு அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த பையனும் ரொம்ப சந்தோஷம். இந்த பையனும் 20 ரூபாய் வாங்கிட்டு வந்துடுறான். ஓகேங்களா? சோ 20 ரூபாய் வாங்கிட்டு வந்துட்ட பிறகு அப்புறமா அவங்க அப்பா உட்கார வச்சு சொல்றாரு. சோ ஃபர்ஸ்ட் நீ வந்து நாங்க போட்ட பவுண்டரிஸ், நான் போட்ட ரூல்ஸ் வந்து நீ வந்து வெளியில வந்துட்ட. என்ன அப்படின்னு சொன்னா, பிக்கி பேங்க்ல இருந்து கேட்காம காசு எடுத்த. அதனால வந்து 20 ரூபாய் திருப்பி ஃபுல்லா பிக்கி பேங்க்ல போடணும். ஒரு வாரம் நீ ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்த, நீ ஐஸ்கிரீம் சாப்பிட போயிருந்த. அதனால பனிஷ்மெண்ட் என்னன்னா, ஒரு மாசம் நீ வந்து எந்த ஸ்வீட்டும் ஐஸ்கிரீமும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. சோ சொல்லிட்டு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் என்ன சொல்றாருன்னா, நீ வந்து நான் சொன்ன மாதிரி கேட்டதுனால நான் உனக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் கடைக்கு போயிட்டு நான் ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். அத்தோட சேர்த்து நம்ம வந்து இந்த வீக்கெண்ட்ல எங்கேயாவது வந்து வெளியில கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? சோ இந்த கதைல நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்க, அதை சொல்லுங்க. டைப் பண்றீங்களா? எனக்கு மெசேஜ் புரிய மாட்டேங்குது. ரெஸ்பான்ஸ் கேர். ஓகே. ஆக்சுவலா பார்க்க போனீங்கன்னா, எடுத்த உடனே நீ பண்ண ரூல்ஸ் அண்ட் பவுண்டரிஸ் ஃபைன், ரிவார்ட் ஷுட் பி கிவன். ஓகே. விட்டு தான் பிடிக்கிறோம். கரெக்ட். சரி, ஒபேயிங். ஃபைன். இஃப் யூ ப்ராமிஸ் ஷூர்லி வி ஹேவ் டு ஃபுல்ஃபில். சூப்பர். கரெக்ட். அவ்வளவுதானா? சரி ஓகே. இன்னும் எதிர்பார்க்கறேன். நான் எங்களோட ட்ரைனர்ஸ் தெரியும் உங்க எல்லாருக்கும். ஃபைன். இப்போ இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, எடுத்த உடனே இப்போ பையன் வந்து கீப் யுவர் கீப் அப் யுவர் அவர் வேர்ட்ஸ். ஓகே. சரி ஃபைன். இப்போ இந்த கதையில பாத்தீங்கன்னா, இந்த பையன் ஒரு தப்பு பண்ணிட்டான், வந்து சொல்றான், இந்த மாதிரி நான் காசு எடுத்துட்டு போனேன் பிக்கி பேங்க்ல இருந்து. நான் தான் உனக்கு சொல்லியிருக்கேன்ல, பிக்கி பேங்க்ல இருந்து காசு எடுக்க கூடாது சொல்லி, நீ ஏன் கையை வச்ச? நீ காசு எடுத்துட்டு போனல, உனக்கு கிடையாது, உனக்கு இதுதான் பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லல. ஐஸ்கிரீம் வாங்க போனேன், ஏன் நான் உனக்கு தான் ஸ்வீட் சாப்பிட இருக்கோம், நீ ஏன் போவாங்க உடனே சொல்லல. ஃபர்ஸ்ட் வந்து அந்த பையனை கேட்டாரு, சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன பண்ணலாம், என்ன சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்படி கேட்கும் போது என்ன ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் அந்த குழந்தைக்கு எனக்கு நான் என்னோட ப்ராப்ளம் வந்து கேட்கறதுக்கு ஆள் இருக்குன்னு புரியுது. ஸோ அவன் நாளைக்கு வந்து ப்ராப்ளம் ஏதாவது வந்து சொல்லுவான். நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அவன் பண்ண தப்புக்கு அந்த பவுண்டரிஸ், நாங்க சொல்லியிருக்கோம் பவுண்டரிஸை வந்து நீங்க வந்து கண்டிப்பா மீறக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த பவுண்டரிஸ் மீறாததுனால அதுவும் வந்து அவருக்கு என்ன ஆகுதுன்னா, நான் வந்து ரூல்ஸ் ஃபாலோ பண்ணோம், அப்போதான் வந்து அப்பா எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாரு, நான் வந்து என்ஜாய் பண்ண முடியும் அந்த சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பசங்க வந்து ஒரு குதிரை மாதிரி வச்சுக்கோங்களேன், ஒரு ஹார்ஸை வந்து அப்படியே அடிக்க வச்சுக்க முடியாது, அதே நேரத்துல ஃபுல்லா ஓப்பனா விட முடியாது. ஃபுல்லா ஓப்பனா விட்டீங்கன்னா அது எங்கேயாவது ஓடி போயிடும். ஸோ ஹார்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பெரிய இடத்துல ஒரு பவுண்டரி போட்டு வச்சிருவாங்க. பவுண்டரி போட்டு வச்சுக்கிட்டு அந்த பவுண்டரியில தான் அது ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு. தெரியுதா?
இப்போ வந்து இந்த பேரண்டிங்ல என்ன ஆகுதுன்னா அந்த குழந்தைக்கு கான்பிடென்ட் அண்ட் ரெஸ்பான்சிபிள் வருது, அவனுக்கு வந்து செல்ஃப் கண்ட்ரோல் வருது. ஏன்னா வந்து நம்ம பவுண்டரி போட்டிருக்கோம், அந்த பவுண்டரி இது பண்ண போறோம். அப்புறமா எமோஷனல் செக்யூரா இருக்கான் அவன். அப்புறமா அப்பாவை நம்புறான், நான் எனக்கு ஏதாவது இஷ்யூனா நான் எங்க அப்பா வந்து நிப்பாரு, என் அப்பா என் கூட நிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து அவர் சொல்லு அப்படியா நான் போய் கேட்கறேன்னு சொல்ல, நீயே போய் கேளுன்னு சொல்லல, நீ என்ன செய்யணும்னு கேட்டாரு. இல்ல, நீ என்ன செய்யணும்னு கேட்கும் போது அந்த குழந்தைக்கு வந்து யோசிக்கிறதுக்கு கிரியேட்டிவிட்டி வருது, நான் என்ன பண்ண முடியும், அவனுக்கு செல்ஃப் பிலீஃப் வருது. ஸோ அதனாலதான் அந்த குழந்தை நானே போய் பேசுறேன் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. ஓகேங்களா? ஸோ இந்த 4 திங்ஸ் வந்து பில்லர் சொல்லலாம் ஒரு பாசிட்டிவ் பேரண்டிங். கன்சிஸ்டன்சி, சில்ட்ரன்ஸ் மஸ்ட் நோ தேர் பவுண்டரிஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாம எல்லா பேரண்ட்ஸும் சொல்றது, அதாவது பசங்களை அடிக்காதீங்க அப்படின்னு சொன்னா அடிக்கவே கூடாது. பசங்களை ஒன்றும் சொல்லாதீங்கன்னா ஒண்ணுமே சொல்லக்கூடாது, அப்படி கிடையாது. ஒரு பவுண்டரி போடுங்க, அந்த பவுண்டரிக்குள்ளதான் இது பண்ணணும். ஸோ வந்து ஒரு என்விரான்மெண்ட் நர்ச்சரிங் என்விரான்மெண்டா இருக்கணும், ஒரு லவ் இருக்கணும், ஒரு சேஃப்டி இருக்கணும் குழந்தைங்களுக்கு. என்னைக்கே எங்க அப்பா நிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு, எங்க அப்பா அம்மா என்ன ரொம்ப விரும்புறாருன்னு. அப்போதான் இந்த காலத்துல நான் எப்பவும் சொல்றது எல்லாருக்கும், ஒரு குழந்தை ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் உங்ககிட்ட வந்து சொல்லணும், ஒரு பெரிய தப்பு பண்ணாலும் உங்ககிட்ட வந்து சொல்லணும். இந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன்ஸ் பேரண்ட்ஸ் கிட்ட வந்து கேட்கிற குழந்தைங்க தான் வந்து ப்ராப்ளம்ல இருந்து வெளியில வருவாங்க. நான் சொன்னா எங்க அப்பா திட்டுவாரு, நான் சொன்னா எங்க அம்மா திட்டுவாங்க அப்படின்னு சொல்லி தான் ப்ராப்ளம்ஸ் வந்து இன்னும் அதிகமா பண்ணிட்டே போறாங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து ஒரு லாங் டேர்ம் கோல். ஸோ ஒரு குழந்தைங்களை வளர்க்கறது வந்து ஒரு பெரிய லாங் டேர்ம் கோல். செட்டிங் பவுண்டரிஸ். சார் செட்டிங் பவுண்டரிஸ் சொல்லிட்டே இருக்கீங்க, எப்படி செட் பண்றது பவுண்டரிஸ? அது என்ன புதுசா சொல்றீங்களே, பவுண்டரி சொல்றீங்களே, அது எப்படி, அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா உங்களுக்கு வந்து அந்த கொஸ்டின்ஸ் வரும். இப்போ செட்டிங் பவுண்டரிஸ்னா ஏஜ் வைஸ்க்கு மாறும். ஆக்சுவலா பார்த்து போனீங்கன்னா ஆம், ஒரு ஒரு குழந்தையும் வந்து வேற வேற மாதிரி இருக்கும். ஏஜ் வைஸ் ஒரு பவுண்டரி செட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சின்ன குழந்தைங்க இருக்கு, ஸ்கூலுக்கு வந்து இப்பதான் ஃபோர்த் இருக்கும், செகண்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் போற குழந்தை இருக்கும். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து இயர்லி ஏஜ்லயே வந்து பவுண்டரிஸ்னா என்னன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். இதுதான் உன் பவுண்டரி, இதை தாண்டி போக கூடாது. அந்த விஷயத்தை எப்படி சொல்லணும், ஒரு சிம்பத்தியா சொல்லணும். அந்த குழந்தைக்கு வந்து ஃபீல் ஆகக்கூடாது. அந்த குழந்தைக்கு வந்து எனக்கு தெரியும், ஓகே உனக்கு வேணும்னு தெரியும், ஆனா இப்போ கிடையாது, இதுதான் உன்னோட பவுண்டரி, இது இப்போ கிடையாது, அப்புறமா தான், இது செஞ்சு முடிச்சாதான் இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு, எனக்கு புரியுது உன்னால இப்போ முடியல, உனக்கு இப்போ வேணும் என்ன இருக்கோ அதை சொல்லிட்டு எனக்கு புரியுது அந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணணும். அதே மாதிரி வந்து உங்களோட ஃபீலிங்ஸும் சொல்லணும். எனக்கு தெரியும், நான் சொன்னேன் உன்னை வெளில கூப்பிட்டு போறேன்னு சொன்னேன், இப்போ நான் டயர்டா இருக்கேன், நான் வந்து ஹாஃப் அன் அவருக்கு அப்புறம் கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகிட்ட சொல்லணும். ப்ராப்ளமே கிடையாது. இதுதான் வந்து ஒரு பவுண்டரியோட சேர்த்து எடுத்துன்னு போறது. அதே மாதிரி வந்து ஆர்டர் கொடுக்குறது. நான் தான் சொல்றேன்ல, நான் போன் பண்ண முடியாது அப்படிலாம் சொல்லாம உங்களுடைய ப்ராப்ளம் சொல்லி நீங்க சொல்லலாம். ஓகேங்களா? சரி, இதே வந்து டீனேஜ் பசங்க இருக்காங்க, அவங்களுக்கு எப்படி சொல்றது? அவங்களுக்கு வந்து நீங்க வந்து அவங்க விரும்புறது, அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும். அவங்களுக்கு நாங்க வந்து உன் மேல வந்து ஒரு நம்பிக்கை வச்சிருக்கோம். ஏன்னா டீனேஜ் பசங்களுக்கு இது ரொம்ப முக்கியமானது, நம்பிக்கை. என்ன நம்பணும் அப்படின்னு நினைப்பாங்க. சோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் உன் மேல நம்பிக்கை வச்சிருக்கேன், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து கிரிட்டிசிசம் அவாய்ட் பண்ணுங்க மேக்சிமம். வந்து நான் சொன்ன நீ கேட்கல, இவன் இப்படிதான் பண்ணிட்டே இருப்பான், இது எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணும். கிரிட்டிசிசமே பண்ணக்கூடாது. அதே மாதிரி நம்ம செய்யணும். அவங்கள வந்து இதுதான் உன்ன பவுண்டரி, இதை தாண்டி பண்ணக்கூடாதுன்னா நம்ம வந்து அது நம்மளும் அந்த பவுண்டரியில இருக்கணும். அதே மாதிரி ஆர்குமெண்ட்ஸ் வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணும் பசங்க கிட்ட. ஆக்சுவலா வந்து நம்ம என்ன பண்றோம்னா, அந்த பசங்க வந்து ஒரு டீனேஜ் வந்த பிறகு கொஸ்டின்ஸ் நிறைய கேட்பாங்க, நீங்க சொல்றது வந்து கேட்க மாட்டாங்க ஆக்சுவலா. நம்ம அதுக்காக என்ன பண்ணணும்னா ஆர்குமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ ஆர்குமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பா வந்து எந்த ஒரு ஆர்குமெண்ட்ல வின்னர்ஸே கிடையாது. இது நிறைய பேர் ஒத்துப்பீங்க. ஆர்குமெண்ட்ல வின்னர்ஸே கிடையாது. ஸோ அவாய்ட் பண்ணுங்க, எவ்வளவு முடியுதோ அவ்வளோ ஆர்குமெண்ட்ஸ் அவாய்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ நெகோஷியேட் ஆஃபர் வந்து அந்த குழந்தைகிட்ட சாய்ஸஸ் கொடுங்க. எப்போ ஒரு விஷயத்த வந்து இது பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு பண்ணு.
இந்த விஷயம் பண்ணவே கூடாது அப்படின்னு சொன்னலாம் நான் பண்ணுவேன், என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க? பண்ண முடியாதுல்ல. சரி, இது இல்லைன்னா இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு பண்ணு அப்படின்னு சொல்லி நீங்க வந்து பேசலாம். ஸோ பொதுவா வந்து இதுக்கு நீங்க வந்து ஒரு கைடன்ஸ் கொடுக்குறீங்கன்னா அதுல கன்சிஸ்டன்டா இருக்கணும். நீங்க ஒரு ரூல் தரீங்கன்னா அந்த ரூல்ல வந்து கன்சிஸ்டன்டா இதுதான் ரூல், இப்படிதான் இருக்கணும், இதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து ரொம்ப கன்சிஸ்டன்டா இருக்கும். மாத்திக்கிட்டே இருக்க கூடாது. இன்னைக்கு ஒரு ரூல் போடுறீங்க, நாளைக்கு ஒரு ரூல் போடுறீங்க. அதாவது பவுண்டரிஸ், நீங்க போடுற பவுண்டரிஸ் இப்போ எனக்கு வந்து அது செட் ஆகல அப்படின்னு சொன்னா டக்குன்னு மாத்தக்கூடாது. ஒரு ஒரு கைடன்ஸ் கொடுத்தா அந்த கைடன்ஸ்ல நீங்க வந்து அந்த பவுண்டரியில கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்ணணும். இப்போ அந்த குழந்தை வந்து வேற மாதிரி இது பண்றாங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கிளியரா புரிய வைங்க. இதுதான், இப்படிதான், இதுதான் இந்த ரூல் அப்படின்னு சொல்லி கிளியரா புரிய வைங்க. அது அதை விட்டுட்டு வந்து நம்ம வந்து ஆஹ் அவங்க கூட சண்டை போடுறதோ, அவங்களுக்கு வந்து இதுதான் பண்ணி ஆகணும்னு சொல்லி ஆர்டர் பண்ணாம இதுதான் ரூல்மா, இதுதான் கிளியாரிட்டியா அவங்க புரிய வைங்க. அந்த டீனேஜ் தாண்டிட்டாங்கன்னா நான் புரிஞ்சுப்பாங்க, கண்டிப்பா பசங்க புரிஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம வந்து அவைலபிளா இருக்கும். குழந்தை வந்து ஏதாவது அப்செட்டா இருக்கு, இல்ல வந்து ரொம்ப ஒரு மாதிரியா மாறுது, தப்பு ஏதோ பண்ணிருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம வந்து அவங்களுக்கு அவைலபிளா இருக்கும். நம்ம அவைலபிலிட்டி இல்லை அப்படின்னு சொன்னா குழந்தைங்களை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன பவுண்டரி செட் பண்ணிக்கோங்க, என்ன நல்லது பண்ணாலும் வந்து எங்களோட அவைலபிலிட்டி இல்லைன்னா பசங்க வந்து கண்டிப்பா வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போக மாட்டாங்க. அதாவது நம்ம சொல்றது கேட்கவே மாட்டாங்க. பேசுங்க, குழந்தைகிட்ட நிறைய பேசுங்க, அவங்க சொல்றது கேளுங்க. தெரியும் நம்மளுக்கு நிறைய வேலை இருக்கும். இப்போ என்னோட ப்ரொஃபைல் பாத்தீங்க இல்லையா? ஸோ வந்து ஆஹ் நிறைய இடத்துல கால் வச்சு இருக்கோம். லிட்டில் விங்ஸ் ஃபவுண்டேஷன்ஸ் இருக்கு, நம்ம வந்து கேர் அகாடமி இருக்கு, கேர் சொல்யூஷன்ஸ் இருக்கு, இது இல்லாம வந்து முகி அகாடமின்னு இருக்கு. அப்புறமா வந்து நிறைய விஷயங்கள்ல இருக்கும். ஆனா நான் வந்து என் பசங்க கொடுக்குற டைம் பாத்தீங்கன்னா என் பசங்க நான் தான் ஸ்கூல் கொண்டு போய் விடுறேன், நான் தான் கொண்டு வரேன். ஸோ ஒரு பேரண்டிங் ஒர்க் ஷாப்ல நான் கேட்டது, இஃப் நீங்க உங்க பசங்களை கூப்பிட்டு போயிட்டு ஸ்கூல்ல விடுறீங்க, நீங்க உங்க பசங்களை ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டு வர்றீங்க அப்படின்னு சொன்னா யூ ஆர் கிவிங் டைம் டு யுவர் கிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து பசங்க ஸ்கூல் விட்டு வரும்போது உங்களை பார்க்கும்போது ஒரு பேரண்ட் அவங்கள பிக்கப் பண்ணும்போது பசங்க வந்து எந்த இஷ்யூ இருந்தாலும் சொல்லுவாங்க, உங்ககிட்ட ஃப்ரீயா பேசுவாங்க. ஸோ நீங்க அதை ட்ரை பண்ணுங்க. பேரண்ட் வந்து அவைலபிளா இருக்கும் பசங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் பேசுங்க, பசங்கிட்ட பேசுங்க. எப்படி வந்து நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு ஆக்சுவலா வந்து பேரண்டிங் இஸ் ஹியூஜ் சப்ஜெக்ட். பட் வந்து மெயினான விஷயத்த சொல்றேன், ஏன்னா நீங்க எல்லாரும் ட்ரைனர்ஸ், நீங்க எல்லாருக்கும் நிறைய விஷயங்கள் தெரியும். ஸோ பசங்களுக்கு டைம் கொடுத்து நீங்க பசங்கிட்ட பேசுறது தான், ஓகேங்களா? அதே மாதிரி வந்து ஒரு ஃபேமிலி ரூல்ஸ் மாறணும். எப்போ மாறணும் அப்படின்னா பசங்க வளர வளர மாறணும். பசங்களுக்கு நீங்க 5 வயசுல கொடுக்குற ரூல்ஸ வந்து 12 வயசு வரைக்கும் வச்சுட்டு இருந்தீங்கன்னா அது ரூல்ஸ் செட் ஆகாது. ஸோ ஒன்ஸ் குழந்தை 12 வயசுக்கு மேல வருதுன்னா ரூல்ஸ் மாறுதுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ரூல்ஸ் போடுங்க. ஸோ அதனால தான் வந்து நான் கொடுக்கும் போதே வந்து டிப்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கும் போது வந்து பவுண்டரிஸ் வந்து நான் மேலும் கீழும் நான் சொன்னேன், ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு ஏஜ் தகுந்த மாதிரி வந்து அந்த ரூல்ஸை மாத்துங்க. சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி அந்த பசங்களுக்கு அவங்களுக்கு நீங்க கொடுக்குற அந்த ஃப்ரீடம் வந்து கொஞ்சம் பவுண்டரிஸ் சேஞ்ச் பண்ணுங்க. அப்புறமா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி உங்களுக்கு நிறைய இஷ்யூஸ் இருந்தா நீங்க கண்டிப்பா அதை பத்தி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ இல்ல வந்து ஒரு கவுன்சிலர்கிட்டயோ போயிட்டு கண்டிப்பா அதை பேசி அதுல இருந்து நீங்க வெளியில வர ட்ரை பண்ணுங்க, ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து குழந்தைகளுக்கு பவுண்டரிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ செட்டிங் பவுண்டரிஸ் தெரியுதா? சில்ட்ரன் டெஸ்ட் பவுண்டரிஸ் நேச்சுரலியா வந்து அந்த பவுண்டரிஸ் இருக்கணும், கன்சிஸ்டன்டா இருக்கணும். அதே மாதிரி வந்து ரூல்ஸ் வந்து கன்ஃபியூஸா இல்லாம ஒண்ணுக்கு ஒரு நாள் ஒண்ணு ஒரு நாள் ஒண்ணு இருக்கக்கூடாது. செர்டனிட்டி, செக்யூரிட்டி அண்ட் டிசிப்ளின் கண்டிப்பா. ஸோ ப்ராக்டிக்கல் டிப்ஸ் பை ஏஜ் இதுதான் சொன்னது. செட் பவுண்டரி இயர்லி முன்னாடி, எம்பத்தைஸ் பண்ணுங்க, அவாய்ட் பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி வந்து ஸ்கூல் ஏஜ் டீனேஜ் பசங்களுக்கு வந்து வேற மாதிரி கொடுங்க. அப்புறமா ஆல் ஏஜஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஓகே ஃபைன். ஸோ இதோட வந்து இது இன்னும் டைம் இருக்கு போல இருக்கு, 45. ஸோ ஓகே. யார் யாரெல்லாம் 3 BHK மூவி பார்த்தீங்க? 3 BHK மூவி பார்த்தவங்களாம் 3 போடுங்க. நான் பேசுறது கேக்குதா?
இல்ல எனக்கு இது ஒர்க் ஆகுதா chat? எஸ். ஒரு நல்ல மூவி அப்படி பார்க்கலன்னா நீங்க கண்டிப்பா பாருங்க. ஏன்னா 3 BHK பேரண்டிங்க்கு ஒரு சூப்பரான மூவி. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஒரு 5 minutes நான் சின்னதா சொல்லி விட்டுறேன். மூவியோட கான்செப்ட் என்ன அப்படின்னு சொன்னா, எஸ் மிடில் கிளாஸ்னு கிடையாது, பேரண்டிங்க்கு ஒரு நல்ல மூவி. நம்ம பேரண்டிங் பார்த்தா 3 BHK தான். பேரண்டிங் அப்படின்னு பார்த்தா என்ன அப்படின்னா, அவர் வந்து வீடு கட்டுறது தான் அவங்களோட ஒரு லட்சியமா இருக்கும். ஒரு சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்னதா பார்க்கலாம் அப்படின்னு இருக்கும். ஸோ அவங்க பிளான் பண்ணி அதுக்கு வந்து சேர்க்கும் போது கண்டிப்பா அது சேஞ்ச் ஆயிட்டே போயிட்டே இருக்கும். ஒண்ணுக்கு ஒண்ணு அப்படியே சேஞ்ச் ஆயிட்டே போயிட்டே இருக்கும். அதாவது ரேட்ஸ் ஏறிட்டே போயிட்டு இருக்கும். ஸோ அவங்க வந்து முன்னாடி பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கிண்டில பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து தாம்பரம்ல பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் பெருங்குளத்தூர்ல பார்ப்பாங்க. அந்த மாதிரி போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா வந்து ரேட்ஸ் அதிகமாயிட்டே போகும். இதுக்கு நடுவுல வந்து அவங்க சேர்த்து வச்ச காசு எல்லாமே பாத்தீங்கன்னா, குழந்தை வந்து பையன் இருப்பான். ஸோ பையன் தான் வந்து ஹெல்ப் பண்ணும், சப்போர்ட் பண்ணும்னு சொல்லிட்டு அவன் நல்லா படி, நல்லா படின்னு சொல்லிட்டே இருப்பான். அவங்கள வந்து காலேஜ் அந்த படி படி படின்னு சொன்னதுனாலே அவனுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டின்னு நினைச்சுப்பான். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ல என்ன பண்ணுவான்னா அவனால ஒழுங்கா படிக்க முடியாது. ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டை தான் வந்து பாஸ் பண்ணுவான். ஸோ மேனேஜ்மெண்ட் ஃபீஸ்ல ஒரு நல்ல காலேஜ்ல சேர்க்கணும், அப்போதான் வந்து அவனால வந்து முன்னேற முடியும்னு காலேஜ் போய் சேர்க்கும் போது அவனுக்கு மெக்கானிக்கல் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆனா ஐடி தான் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம சொல்றோம் இல்லையா, டேட்டா எடுங்க, டேட்டா சயின்ஸ் எடுங்க, ஏஐ எடுங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அதே மாதிரி வந்து அந்த டைம்ல வந்து ஐடி இருந்தது. ஸோ ஐடி ஃபீல்ட் தான் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஐடில சேர்ப்பாங்க. ஆனா அது வந்து அவருக்கு செட் ஆகாது. ஏன்னா வந்து அவனுக்கு வந்து மெக்கானிக்கல் மைண்ட் இருக்கும். அவனுக்கு கஷ்டப்பட்டு வேலை கிடைக்கும், கிடைச்சாலும் அவனால அந்த வேலையில வந்து ப்ராப்பரா போக முடியாது. இப்போ அதுல பார்க்க போனீங்கன்னா என்னன்னா, அந்த பேரண்டிங் வந்து சூப்பரா இருக்கும். ஆனா அந்த பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இதுதான் ஃபியூச்சர், இதுலதான் எல்லாமே இருக்கு அப்படின்னு நினைச்சுப்பாங்க. அப்போ அதுல கடைசியா அந்த ஹீரோ சொல்லுவாரு, ஐடிக்கு நல்ல ஃபியூச்சர் தான், ஆனா எனக்கு ஐடி வராது, எனக்கு ஐடி வராது. சோ அவன் திருப்பி மெக்கானிக்கல் படிச்சு அதுல வந்து இது ஆகுற மாதிரி மூவி காமிப்பான். அது ரொம்ப இம்பார்ட்டன்டான மூவி. ஏன்னா வந்து நம்ம ஸ்ட்ரெஸ்ஸும் நம்ம பசங்களுக்கு போட்டு கொடுக்கூடாது. நம்ம கஷ்டத்தை சொல்லணும்னு சொல்றோம் இல்லையா, நம்ம கஷ்டத்தை சொல்லும் போது என்னால முடியலன்னு எப்பவும் சொல்லாதீங்க பசங்க கிட்ட. நான் பண்ண மாட்டேன்னு சொல்றது வேற, என்னால முடியலன்னு சொல்றது வேற. என்கிட்ட இல்ல, நம்ம வந்து கஷ்டப்படுறோம், இதுல கஷ்டத்தை சொல்றதுன்னா, நீ இப்போ வந்து ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கின இல்லையா, 2 நிமிஷத்துக்காக, இது வாங்கக்கூடாது, இது நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன்னு சொல்லலாம். ஐடிக்கு ஃபியூச்சர் இருக்கு, பட் ஐடி இல்ல எனக்கு ஃபியூச்சர்ல, கரெக்ட். ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அட் லாஸ்ட் ஐ தேங்க் யூ ஆல் பாசிட்டிவ் பேரண்டிங் ஒர்க் ஷாப்காக எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்ததுனால எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் பேரண்டிங் இஸ் அபவுட் ரேசிங் அடல்ட்ஸ், நாட் ஜஸ்ட் ஒபீடியன்ட் சில்ட்ரன். இது கரெக்ட் தானே? நம்ம வந்து ஒரு குழந்தைய வந்து வளர்க்குறோம், ஒரு ஒபீடியன்ட் சில்ட்ரனா கிடையாது, ஒரு ஹியூமனா. அதே மாதிரி வந்து குழந்தைங்க வந்து நம்மளோட அமானா. அமானான்னு சொல்றது என்னன்னா, அவங்க வந்து எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபர்ஸ்ட் அவங்க போட்டாங்களே அவ்வளவுதான். ஸோ அவங்க நம்மளோட சொத்து கிடையாது. நம்ம செய்யாததெல்லாம் அந்த குழந்தை செய்யணும் அப்படின்லாம் நம்ம நினைக்க கூடாது. இன்வெஸ்ட்மெண்டா சார்? இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கிடையவே கிடையாது. தேங்க்யூ. யாராவது ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க. ஓப்பன் கொஸ்டின்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் பிரதர். ரொம்ப நான் தான் ஓப்பன் இன்ஃபர்மேட்டிவா பண்ணோம். இருந்தது. ஹலோ சிதர் மேம். சொல்லுங்க, கிளியரா தானே இருக்கு? கேக்குதா? பானு மேம் பேசுறீங்களா? கேக்குதா? பேசுனாங்களே. நான் பேசுறது பானு மேம், நீங்க பேசுறது கிளியரா கேக்குது. கண்டினியூ பண்ணுங்க.
ஓகே. அல்ஹம்துலில்லாஹ் பிரதர் வந்து ரொம்ப இப்போ தேவையான ஒரு விஷயத்த பத்தி அந்த டாபிக் எடுத்திருக்காங்க. ரொம்ப சுருக்கமா சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு இது வயசுக்கு கேட்கலையே. ஏத்த நான் பேசுறது எனக்கு கேட்கல. கேட்கலையா? ஒவ்வொரு ஏஜுக்குமே நம்ம வந்து அந்த பவுண்டரீஸ் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அது அவ்ளோ முக்கியம். அது சின்ன வயசுல இருந்து பெரியவங்க வரைக்கும் அத கொண்டுட்டு போகணும். இப்போ குழந்தைங்கன்னு பார்க்கும்போது, இப்போ கரண்ட்டா என்ன பெரிய ப்ராப்ளம் அப்படின்னா, ரொம்ப அதிகமான மொபைல் யூஸ் பண்றதுன்னா, கேம் மட்டும் இல்ல. நெறைய அனிமேஷன் மூவியோ அது மாதிரியோ உங்களுக்கு நெறைய கேக்குதா? மேம் பார்க்குறாங்க. பேசுறது கேக்குதா? எனக்கு கேட்கலையே. கேக்குது கேக்குது பிரதர் அவங்க பேசுறது. நம்ம நெறைய அனிமேஷன் மூவி கொரியன், ஜப்பானீஸ் அந்த மாரிலாம் நெறைய வந்து குழந்தைகிட்ட வந்து பரவ ஆரம்பிச்சுட்டு இருக்கு. குழந்தைங்க அதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தெரியற விஷயம் நமக்கு தெரியணுங்கிறதுக்காக தொடர்ந்து அதெல்லாம் மாரிலாம் பார்க்கறது அதிகமாயிட்டே இருக்கு. ஆனா, அதன் மூலமா உளவியல் பிரச்சனைகளும் அதிகமாயிட்டு இருக்கு. அதனால அந்த விஷயத்துல வந்து அது ஒரு பெரிய பவுண்டரியா மாத்தணும். குழந்தை பார்க்குற விஷயம் வந்து அந்த குழந்தைக்கான அந்த மன வளர்ச்சிய தான் தருமா அப்படிங்கிறதையும் பேரண்டிங்ல வந்து நம்ம ரொம்ப கவனமா எடுக்கணும். இப்போ வந்து அது ஒரு பெரிய இஷ்யூவா நான் வந்து கேஸஸ் எடுத்து பார்த்துட்டு இருக்கிறேன். ஈவன் பெரியவங்க கூட அதிகமா வந்து இந்த டிராமால இருக்கிறாங்க. அதாவது நெறைய சீரியல்ஸ் பார்க்குறாங்க. நிச்சயமா அது வந்து உளவியல் சார்ந்த பாதிப்ப தான் ஏற்படுத்தும். ஆரோக்கியத்த தருமான்னு தெரியல. அது ஒரு பாயிண்ட் வந்து சொல்லணும். ஏன்னா, அந்த கேஸ் பார்த்துட்டு இருக்கிறதுனால சொல்லணும்னு சொல்லி தோணுச்சு. நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சார் கேக்குதுங்களா? நான் நுனிஷா பேசுறேன். கேக்குது. சொல்லுங்க மேம். அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சிறப்பான ஒரு வகுப்பு. இன்னைக்கு நீங்க எனக்கு ஒரு நல்ல ஒரு டாபிக் ஒண்ணு குடுத்துருக்கீங்க. சொன்னா பவுண்டரிஸ் ரூல்ஸ் நம்ம செட் பண்றத பத்தி சொன்னீங்க. அதே மாதிரி கோல் செட் பண்றது. ஆக்சுவலா அந்த 3 பிஹெச்கே மூவி பார்க்கும்போது, எனக்கு என்னன்னா நெறைய விஷயங்கள வந்து நம்ம அதுல அனலைஸ் பண்ற மாரி இருந்தது. ஏன்னா இத ஒரு ஒரு பேரண்ட்டுமே பார்க்கணும். ஏன்னா எவ்வளோ மூவிஸ் பார்க்குறாங்க. பட் இந்த மாரி ஒரு விஷயத்த பார்க்கும்போது தான் இன்ட்ரெஸ்ட்னா என்ன? ஸ்கில்னா என்ன? அப்படிங்கிற ஒரு டிஃபரெண்ட்டே வந்து அவங்க தெரிஞ்சுப்பாங்க. இன்னொரு விஷயம், இப்போ பேரண்ட்ட பத்தி நாங்க ஃபீட்பேக்லாம் நெறைய ஸ்கூல்ல கேட்போம். இன்னைக்கு கூட ஒரு பேரண்ட் ரொம்ப பிடிவாதம் பிடிக்குது. நான் என்ன பண்றது? அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பிடிவாதம் பிடிக்கும்போது நீங்க ஃபர்ஸ்ட்டே ஸ்பேஸ் குடுத்துட்டீங்கன்னா, திருப்பி திருப்பி அது பிடிவாதம் தான் பிடிக்கும். அவங்க என்னன்னா ஸ்கூல்னா டீச்சர்னா எல்லாத்தையும் மாத்திடுவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா அவங்களுக்குன்னு ஒரு இது இருக்குங்கல்ல. அந்த ஒரு விஷயத்த அவங்க விடுறதுனாலதான் பிள்ளைங்கள்ட்ட அவங்க சில சேஞ்சஸ் கொண்டு வர முடியல. சோ இந்த கிளாஸ் வந்து எல்லாருக்குமே ரொம்ப எஃபெக்டிவா ரொம்ப நல்ல ஒரு சூப்பர் செஷன் சார். தேங்க்யூ சோ மச். ரொம்ப கிளியர் கட்டா விஷயத்த வந்து ரொம்ப இழுக்காம கரெக்டா சொன்னீங்க. தேங்க்யூ தேங்க் யூ சார். மேம். தேங்க்யூ சோ மச். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கம் சலாம். நல்லா இருக்கீங்க சார். அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப தெளிவா கிளாஸ் எடுத்தீங்க சார். நான் வந்து ரொம்ப கத்துக்கிட்டேன் சார். பேரண்ட்ஸ் வந்து எப்படி எப்படி பிள்ளைங்கள் பிள்ளைங்கள புரிஞ்சுக்கணும்னு நான் நிறைய நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் சார். ஜஸாக்கல்லாஹ். ஒவ்வொரு வீட்டுல நடக்கிறத அப்படியே கிளாஸ் எடுக்கிறீங்க சார். பேரண்ட்ஸ் அல்ஹம்துலில்லாஹ். பிள்ளைங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்களோ அதை அப்படியே கிளாஸ் எடுத்துருக்கீங்க சார். நல்ல தெளிவான பாயிண்டா சொல்லியிருக்கீங்க சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். சார் தேங்க்யூ சார். தேங்க் யூ சார். ஹாப்பி நைட் டு ஆல். ராஜா பாய் பிரதர், நீங்க வந்து ரொம்ப அருமையான டாபிக் எடுத்திருக்கிறீங்க பேரண்டிங். ஏன்னா நீங்க அந்த ஃபீல்டுல இருக்கிறதுனால பல கேஸ்கள் நீங்க பார்த்துருக்கிறீங்க, ஃபேஸ் பண்ணியிருக்கிறீங்க. அதை நீங்க ரிலேட் பண்ணி பேசுனீங்க. உண்மையா இது பேரண்டிங் வந்து எல்லாருமே அவங்களோட லைஃப்ல அவங்க வாழ்க்கையில அதை வந்து கடந்து வந்திருப்பாங்க, அதை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. உண்மைதான். ஏன்னா நம்ம ஒவ்வொரு குழந்தைகளுக்கு நம்ம ரொம்ப போட்டு அவங்கள திணிக்கிறோம். இது நாம பண்ணாததை அவங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க மேல வந்து நம்ம ரொம்ப கடமையை போட்டு அவங்களை திங்கும் போது அவங்க பேர்டன் ஆகுறாங்க. அதை அவங்க என்ன இதுல இருக்கிறாங்கன்னு அதை அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு உண்டான ஜாபு கொடுத்தா அவங்க கட்டாயமா சைன் ஆகி வருவாங்க. அந்த அந்த மீன் டைமும் இதையும் நம்ம வந்து செய்யணும். குழந்தைய பார்க்குறோம் ரைட்டு, இது பண்றோம் கரெக்டு, நம்மளோட ஹெல்த்தையும் நம்ம பார்க்கணும்.
அவங்களையும் பார்க்கறது மாதிரி நம்மளையும் நாம வந்து கேர் பண்ணிக்கணும். ஏன்டா நம்மளுக்குன்னு உள்ள டைமை வந்து ஒரு இதை வந்து ஒதுக்கி நம்மளையும் பார்த்துக்கணும், குழந்தைங்களும் பார்த்துக்கணும். நீங்க அந்தந்த ஸ்டேஜ்ல வரும்போது நீங்க சொன்னீங்க, அது உண்மையா வந்து இப்ப பிறந்த குழந்தையா இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்க நம்ம வளர்க்கும் போது அதுல கிடைக்கக்கூடிய அனுபவங்கள், அதுல கிடைக்கக்கூடிய நம்மளுக்கு அந்த உடைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் வந்து திருப்பி கிடைக்கவே கிடைக்காது நம்மளுக்கு. அந்த குழந்தைங்க ஒரு 3 இயர்ஸ் கடந்து வந்த பின்னாடி திருப்பி நம்ம அந்த மாதிரி லைஃப் நம்ம வேணும்னு நம்ம எதிர்பார்த்தாலும் நம்மளுக்கு அது கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அந்த சூழ்நிலையை குழந்தைய வளர்க்கும் போது உண்மையாவும் நேச்சுரலாவும் ஒரு சந்தோஷமாவும் வளர்த்தோம்னா கட்டாயமா குழந்தையும் அதை பார்த்து நம்ம ரிஃப்ளெக்ஷனா அதுங்க வரும். 2வது நாமளும் அதே மாதிரி நம்ம ஜெனுலாவும் நம்ம கரெக்டா இருக்கணும். அதை பார்த்துதான் அந்த குழந்தை மிரர் மாதிரி நம்மளே பார்த்துதான் அது வளர்றது போது அவங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க சொன்னீங்க ஒரு பாயிண்ட் ஒண்ணு சொன்னீங்க, நீங்க குழந்தைகளுக்கு வந்து கஷ்டத்தையும் ஊட்டி வளர்த்தணும். நம்மளுக்கு வந்து இந்த இந்த காசோட அருமை என்னன்னு அதோட ஒவ்வொரு பைசாவையும் வந்து நம்ம அவங்களுக்கு எப்படி அது ஏர்ன் பண்றாங்க, அது எப்படி கிடைக்குது. இப்ப இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு சைக்கிள் வேணும், ஒரு இது வேணும்னு வாங்கி கொடுக்குறோம். அவங்க அதோட அதிகமா கேட்கும் போது உடனே கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒண்ணு வாங்கி கொடுத்தா அவங்களோட நீட்ஸ் வந்து அவங்களுக்கு அதோட வேல்யூவே தெரியாது. அதோடைய அவங்களுக்கு அந்த நம்ம கேட்கறது உடனே வாங்கி கொடுக்கற இப்ப அந்த காலத்துல எல்லாம் நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு சைக்கிள் வேணும்னா நீ இந்த ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும், நீ நல்லா ஒரு ஸ்கூலுக்கு போகணும், நீ நல்லா ஓதணும், படிக்கணும், இந்த மாதிரி எடுத்தா தான் உனக்கு gift கிடைக்கும். அப்படி அந்த ஒண்ணுன்னு ஒரு பாயிண்ட் நீங்க ஒண்ணு சொன்னீங்க. தவறு செஞ்சா அது தண்டிக்கணும், அதே மாதிரி ஒரு நல்லது செஞ்சா அவங்கள பாராட்டணும்னு சொன்னீங்க. அது உண்மையா குழந்தைக்கு வந்து பாராட்டு தேவை. நம்ம எப்படி கண்டிக்கிறோமோ மோஸ்ட்லி எல்லாருமே வந்து கண்டிக்கிறதுக்கு தான் ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்து ரொம்ப வேகமா போறாங்க ஒழிய அவங்க நல்லது செஞ்சா அதை பாராட்டுறதுக்கு யாருமே அதிகமா அது செய்யறது இல்லை. இந்த சில இன்னும் நிறைய இருக்குது இல்ல. ரொம்ப நல்லா இருந்துச்சு பிரதர், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. நீங்க எடுத்தது பார்த்து கொஞ்சம் பயந்தா எனக்கு. அஷ்ரப் சார்லாம் இருக்காரு, நம்ம நல்லா எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணேன். இது ஆக்சுவலா இது நல்ல டாபிக் தான். நம்ம அன்றாட நம்மளும் ஃபேஸ் பண்றதுதான். ரொம்ப நல்லா இருக்குது. மசாலா அருமையா எடுத்தீங்க, நல்லா இருந்துச்சு. ரொம்ப அருமையா. தேங்க்யூ வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. தேங்க்யூ அஷ்ரப் ரிஸ்வான் பிரதர். தேங்க்யூ சோ மச் ஆல். ரொம்ப நல்லா இருந்தது இன்னைக்கு. ஒண்டர்ஃபுல் செஷன். உண்மையிலே அவ்வளவு பயனுள்ளதா இருந்துச்சு எங்க எல்லாருக்குமே. நிச்சயமா வந்து எங்க எல்லா சார்பாக உங்களுக்கு மனதார வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். மென்மேலும் நீங்க வளர இறைவன் அருள் புரிவனாக. எல்லாருக்குமே வந்து ரொம்ப அவசியமான பாயிண்டா இருந்தது ஒவ்வொரு பாயிண்ட்டுமே. தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். இதே போல ஆர்வத்தோட இதே ஒத்துழைப்போட நாளைக்கு சமயம் ரியா சிஸ்டர் கீ டு சக்சஸ் அப்படின்ற டாபிக் பத்தி பேச வராங்க. எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுங்க. எல்லாருக்கும் இணைய இரவா அமையட்டும். தேங்க்யூ சோ மச். குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். பை ஃப்ரம் ஷரீஃபா, NIPR பேட்டர்ன். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ.